அடுத்ததாக பள்ளி கல்வித்துறையோட அமைச்சராக ராஜ்மோகன் அண்ணன் சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜ்மோகனன் அவரை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு மீடியா பர்சன், நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம், நிறைய புலமை பெற்றவர் தமிழில் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவும் குறிப்பாக திரைப்படத்துறையில் அந்த விஷயங்களை பார்த்துக்கிற அமைச்சராக இருக்கும் போதும் நிறைய எதிர்குறல்களும் வருது. இல்லை, குறிப்பாக விஷால் அவர்கள் கொடுத்த குரல், இவர் எப்படி சரியாக இருப்பார், சினிமா சம்மந்தப்பட்டவங்க தானே இருக்கணும் அப்படின்னும் போது, இதுக்கு முன்னாடி சினிமா சம்மந்தப்பட்டதான் இருந்தாங்களா? ராஜேந்திர பாலாஜியில் ஆரம்பித்து கடம்பூர் ராஜிலேருந்து எல்லாருமே சினிமா சம்மந்தப்பட்டவங்களா? அப்படி இருக்கும்போது இவராவது ஒரு சினிமா கூட ஒரு கனெக்டில் இருக்கார். பட் இருந்தாலும் இவரை ஏன் வச்சிங்கன்ற மாதிரி ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு. இதுவே திமுக அதிமுக ஆட்சியில் இருந்தால் நீங்கள் போட முடியுமா? சரி, ஓகே, ஒரு யதார்த்தமாக நம்ம விஜய் அண்ணா அப்படின்றக்காக போட்டாரான்னு தெரியல. ஆனால் ராஜ்மோகன் அவர்களை இதில் மட்டும் கிடையாது, அவர் இன்னும் டிகிரி முடிக்கலை, அவர் இன்னும் சரியான கல்வி தகுதி அவர் கிடையாது, நிறைய விஷயங்கள் அவரை பற்றி அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது அவர்கிட்ட வீடு இல்லை, வாடகை இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு கோடிக்கணக்கில் ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காரு, ஃப்ளாட் வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டுலாம் நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. எதுக்காக ராஜ்மோகனை இவர் டார்கெட் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன காரணமாக இருக்கும்? ஏன் இந்த அண்ணனை போட்டு இப்படி அடிக்கிறாங்க? இவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், ஜெயிச்சிட்டாங்க, அமைச்சராக பதவி கொடுத்துட்டாங்க, அவர் அமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னும் போது சமூகம் சார்ந்து அட்டாக் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தியை பார்த்ததுக்கப்போ தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி அமைச்சர்கள்னால் இவங்க தான் அமைச்சர்கள் ஆகணும், இவங்க தான் ஆளணும், இவங்களாம் ஆளக்கூடாது அப்படிங்கிறலாம் உடைச்சு இன்றைக்கி எல்லாத்தையும் மாற்றி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராஜ்மோகன் அவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்ததில் என்ன இவ்வளோ ஏன் வைத்தறிச்சல், இவ்வளோ ஏன் எரிச்சல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ புதிய அரசு அமைஞ்சிருக்கு. இந்த அரசு இது வரைக்கும் அமைஞ்ச ஆட்சியில் ஒரு சிறந்த ஆட்சியே இருக்குமா அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு வாரம் கூட நம்ம முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு புதுசாக ஒருத்தர் அமைச்சராக பதவியே இருக்கிறாரு. ஏன் நம்மள ஒருத்தர், நம்மள மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்த ஒருத்தர், ஒரு மீடியாவில் இருந்த ஒருத்தர், நம்ம கூட பயணித்த ஒருத்தர், நம்ம யதார்த்தமாக பார்த்த ஒருத்தர், டீ கடையில் சாப்பிட்ற கடையில் பார்த்த ஒருத்தர் இன்றைக்கி அமைச்சராக இருக்கார். அவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன அவர்கிட்ட அவுட்புட் வரப்போகுதுங்க தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடியே இவர் தகுதியானவராக தெரியல, இவர் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது. அதுவும் நடிகர் சங்கத்தில்னு சொல்கிறாங்க. இந்த நடிகர் சங்கம் ஜனநாயகன் படம் லீக் ஆகும்போது எங்கே போச்சு? ஜனநாயகன் படம் ரிலீஸ் சிக்கலும் போது எங்கே போச்சு? விஜய்க்கு ஒவ்வொரு வாட்டியும் அழுத்தம் கொடுக்கும்போது எங்கே போச்சு? ஸோ இது எந்த பிரச்சனைக்குமே நடிகர் சங்கம் குரல் கொடுக்கல. ஆனால் இவர் வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஏதாவது பண்ணாதானே அமைச்சர் ஏதாவது பண்ண போகிறாரு. அதுக்குள்ளேயும் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் அமைச்சரை பார்க்கணும், அமைச்சர் உங்களை பார்க்கணுமா? எல்லாமே அதான் சொல்கிறேன்ல. இது எப்படின்னா, யதார்த்தமாக இருந்து ஒருத்தன் மேலே வந்துட்டான் அப்படின்னா அவனை போட்டு அமுக்கிறது பண்ணுறதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க.